எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக. நம்ம போன வீடியோ செஷனில் இந்த கருப்பூரம் நாருமோ அப்படின்ற நாச்சியார் திருமொழியில் 7வது பதிகத்தில் 1வது பாசுரத்தை சேவிச்சோம், அனுபவித்தோம். அதில் அவள் கற்பூரத்தை பார்த்து, அதான் பச்சை கற்பூரம் வாசனையாக இருக்குமா இல்லைன்னா கமலப்பூ வாசனையாக இருக்குமா இப்படியெல்லாம் கேட்டுட்டு, மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு முடிச்சிருக்கான். இந்த 2வது பாசுரத்தில் என்ன சொல்றார் பாருங்க. கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தல திடரில் குடியேறி தீய அசுரர் நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே அப்படின்னு கேட்கிறான். அது என்ன புதுசா பஞ்சசனன் ஒத்த வந்திருக்கான்? பஞ்சசனன்றது ஒரு அரக்கன். அந்த அரக்கனுடைய வயிற்றுல இருந்து தான் இந்த பாஞ்சசன்யம்ன்ற சங்கு வெளியில வந்தது. அதாவது வசுதேவருடைய மகன் வாசுதேவன், அதுபோல பஞ்சசனனுடைய வயிற்றிலிருந்து வந்ததால் அது பாஞ்சசன்யம் என்ற பெயர் பெற்றது. எப்படி இது திடீர்னு புதுசா ஒரு கதையா இருக்குதே? பெருமாள் எப்பெல்லாம் திரு அவதாரம் பண்றாலோ அப்பெல்லாம் இந்த சங்கும் ஒரு அவதாரம் பண்ணும், ஒரு வயிற்றுல இருந்து. இப்போ குருகுலத்துல சாந்திபனி முனிவருடைய குருகுலத்துல பலராமனும் கிருஷ்ணனும் அவ 2 பேரும் பல வித்தைகளை கத்துக்கிறா. குருதட்சணை கொடுக்கணும். சாந்திபனி முனிவர் குருதட்சணை வாங்குவாரா? மாட்டாரு. கிருஷ்ணர் ரொம்ப கேட்கிறார், எதுவான கேளுங்க, நீங்க கேட்டாதான் நாங்க குருதட்சணை உங்களுக்கு தேவைப்பட்டதை நாங்க கொடுக்கறோம், சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, எனக்கு ஒரே ஒரு கவலை இருக்குப்பா கிருஷ்ணா. என்ன சொல்லுங்கள் குருவே, என்ன சொல்லுங்கள்? என்னுடைய மகன் இந்த கடல்ல தான் இறந்து போயிட்டான், முடிஞ்சா அவனை எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே என்ன பண்ணார்? குரு கேட்டு இல்லைன்னு சொல்லுவாரா? குருவினுடைய பெருமை கொஞ்சமா நஞ்சம்மா. அந்த குரு தானே அந்த கோவிந்தனே காமிச்சு கொடுத்தது. அந்த குரு தான் கோவிந்தன் கிட்டேயே கேட்கறது இப்போ வரமும். உடனே என்ன பண்றார்? உடனே பலராமனும் கிருஷ்ணனும் கடலுக்கு போறா. அங்க இருக்கிற கடல் அரசன் கிட்ட கேட்கிறா, கடல் அரசனே, எங்கள் குருவினுடைய மகனை கொடு அப்படின்னு கேட்கிறா. உடனே கடல் அரசன், ஐயோ எனக்கு தெரியாது, இந்த கடல் உள்ள பஞ்சசனன்ற ஒரு அரக்கன் இருக்கான், அவன் வயிறு பெருசா இருக்குது, மேபி அவனுடைய வயிற்றுக்குள்ள உங்களுடைய குருவுடைய மகன் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்றா. உடனே என்ன பண்றார் கிருஷ்ணன்? அந்த பஞ்சசனனை தாக்கிறதுக்கு போறார். அவன் என்ன பண்றான்? ஐயோ நான் உங்க குருவுடைய பையனே சாப்பிடல. இல்ல, உன் வயிறு பெருசா இருக்கே, அந்த வயிறை காமி, நான் செக் பண்ணிக்கிறேன். வயிறை பொழக்கிறா. அது உள்ளிருந்து அந்த ஆழி சங்கு அப்படி ஜம்முன்னு வெளியில வருது. ஓகே, இதை நம்ம ஒரு ஓரமா வச்சுக்கலாம், பையனை தேடலாம் அகைன் அப்படின்னு தேடுறா. அதுக்கப்புறமா யமலோகத்துல அந்த பையன் இருக்கான். யமன் கிட்ட சொல்லி அந்த பையனை கூட்டுன்னு வந்து சாந்திபனி முனிவர் கிட்ட கொடுத்துட்டார். அது ஒரு கதை. ஆனா எங்க பிறந்தது? கடலில். கடலில் பஞ்சசனன் வயிற்றில். கடல் எவ்வளோ பெருசு, நல்லது கெட்டது எல்லாம் கடல்ல தான். பஞ்சசனன் ஒரு அரக்கன், அவனுடைய வயிற்றுல. அதாவது தன்னுடைய ஊர் பெருமையும் பேசல, பிறந்தாத்து பெருமையும் பேசலையா இந்த வெண்சங்கு. இப்ப எங்க இருக்குது? உடலில் வளர்ந்து போய். யார்? அந்த ஊழியான் கைத்தலம். அந்த ஊழி காலத்தில் நம்ம எல்லாம் காப்பாத்தினானே, அவனுடைய கைத்தலத்தில் வளர்ந்து போய் நேர போய் உட்கார்ந்து நிறுத்தான், ஸ்ட்ரைட்டா போய் உட்கார்ந்து நிறுத்தான், எந்த பிடிப்பும் இல்லையாம். திடரில், திடரில்னா உயர்ந்த ஒரு இடத்தில், அதாவது போய் குடியேறி போய் செட்டில் ஆயிடுச்சு. தீய அசுரர், இன்னைக்கு அதை ஊதினாலே அசுரர்கள்லாம் அப்படியே நடுங்குவாளாம். அது என்ன, அசுரர்னாலே தீயவா தானே? இல்லை, நல்லவா அசுரனும் இருக்கா. இப்ப பிரகலாதன ஒரு அசுரன் தான், அவன் எவ்வளவு நல்லவன். மகாபலி ஒரு அசுரன் தான், கொஞ்சோண்டு திமிர் இருந்ததை தவிர அவன் நல்லவன் தான் அவன். அந்த மாதிரி அதே தீய அசுரர், இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், இவெல்லாம் தீய அசுரர். அந்த தீய அசுரர் நடலைப்பட முழங்கும், அப்படின்னு நடுங்குவாளாம் இந்த பாஞ்சசன்யத்தை ஊதின உடனே. ஆனா அது பிறந்ததே ஒரு அரக்கன் கிட்டதான். ஆனாலும் தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய ஊர் பெருமை இதெல்லாம் பேசாம பெருமாள் கிட்ட வந்ததால அவருடைய பெருமையை மட்டும்தான் பேசுமாம். அதாவது எது நல்லதோ அதை மட்டும்தான் வெளியில கொடுக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த
குணமுடைய அந்த பாஞ்சசன்யம் சங்கே மேன்மையுடைய தோற்றத்தாய் நற்சங்கே அழகான சங்கே கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்திடரில் குடியேறி தீய அசுரர் நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே அப்படின்னுட்டு இந்த நற்சங்கே முடிச்ச உடனே இந்த முதல் பாசனம் இருக்கு பாருங்க, மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் அப்படின்னு முடிக்கணும். இந்த நற்சங்கே போட்டுட்டு அவளுடைய ஆப்ளிகேஷன் என்ன, அந்த இடத்துல விருப்பம் என்ன, இந்த விருப்பம் தான் மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பாசுரத்துல அந்த சங்குடைய பிறந்த இடம், சங்கு எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறா. இதுதான் இந்த 2வது பாசுரத்துடைய ஏற்றம். அதனால ஒவ்வொருத்தரும் இந்த சங்க நம்ம சொல்லும் பொழுது கடைசியா சங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதல் பாசுரத்தினுடைய இந்த லைனை நம்ம எடுத்துக்கணும். இதை கேட்குறவா எல்லாரும் லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதை நம்ம கேட்கறதால பாசுரங்களை சேவிக்கிறதால நமக்கு ஒரு நல்ல மேன்மை. இந்த தமிழில் இவ்வளவு அழகு இருக்குன்றது அப்போ தான் நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியும். மிக்க நன்றி. காஞ்சிபுரத்திலிருந்து மாலதி ராகவன்.